டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? டான்ஸ் மாஸ்டர் ஜான் பாபு இப்போ என்ன பண்ணுறாரு, அவரை சாய் வித் சித்ரால எதிர்பார்க்கலாமான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் ஜான் பாபு இப்போ சென்னையில் தான் இருக்கார். சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதா சொல்ல முடியாது. நிச்சயமாக சாய் வித் சித்ராலே ஜான் பாபு இடம் பெறுவார். ராஜீவ் மேனன் அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ராஜீவ் மேனன் எந்த படத்தையும் இயக்கலை. அதற்கான முயற்சியில் தான் இப்போ இருக்கிறார். மிக விரைவிலே அதற்கான அறிவிப்புகள் வெளிவர சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்க யங் ஹீரோஸில் ஃபியூச்சரில் யார் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கண்ணன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய மகனான சண்முக பாண்டியன் அடுத்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நல்ல உயரம் வேண்டும், கட்டுமஸ்தான உடல் அமைப்பு வேண்டும். ரெண்டுமே சண்முக பாண்டியன்கிட்ட இருக்குது. கங்குவா படத்துடைய தோல்வினால் தான் சிவாக்கு இன்னும் அடுத்த படம் கிடைக்கலையான்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? ஒரு படத்தினுடைய தோல்வி இயக்குநர்களை எந்த அளவு பாதிக்கிறது அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதற்கு உதாரணமாக இன்றைக்கு பல இயக்குனர் இருக்கிறத நீங்களே பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குநராகத்தான் சிவாவை நான் பார்க்குறேன். கங்குவா படம் மட்டும் அந்த அளவு தோல்வி அடையலைன்னா நிச்சயமாக இந்த இடைப்பட்ட காலத்தில் குறைந்தது 2 படங்களையாவது இயக்கியிருப்பார் சிறுத்தை சிவா. பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன் இவங்கெல்லாம் யாருக்கு அதிக ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண், மணிகண்டனுக்கு இருக்கின்ற ரசிகர்களைப் போல ஏறக்குறைய 80% அதிகமான ரசிகர்களுடைய ஒரு நடிகர் தான் இன்றைக்கு பிரதீப் ரங்கநாதன். அப்படி இருக்கின்ற நிலையில் யாருக்கு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளலாம். டைரக்டர் அட்லி விஜயோட பெரிய ஃபேன். இருந்தாலும் விஜயோட அரசியல் பயணம் குறித்து அட்லி இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அரசியல் ரீதியாக தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள எந்த கலைஞர்களுமே விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞராகத்தான் அட்லியை நான் பார்க்குறேன். இப்போ அபிஷன் ஜீவன் ரொம்ப சின்ன வயசில் டேரக்டர் ஆகி சாதிச்சிருக்க மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் யாராவது ரொம்ப சின்ன வயசில் டேரக்டர் ஆகியிருக்காங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் ஜீவன் மாதிரி இளமையான வயதிலேயே இயக்குனராகி மிக நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததாக தெரியல. கமல் ரஜினி படத்தை நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தீங்க. கமலோட அடுத்த படம் இதுதானா, இல்லை அன்பறிவு படத்தை முடிச்சுட்டு தான் இந்த படத்தில் நடிக்க போறாரான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலே ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தில் அவர் நடித்து முடிப்பதற்குள்ளாக அன்பறிவு இயக்கத்திலே கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடித்து முடித்து விடுவார். இவங்க 2 பேரும் அந்த படங்களை முடித்ததற்கு பின்னால் தான் ஒன்றா சேர்ந்து நெல்சனுடைய இயக்கத்திலே நடிக்க இருக்கிறார்கள். பெரும்பாலும் வில்லன்கள் தான் பெண்கள் விஷயத்தில் வீக்னஸாக இருக்க மாதிரி படங்கள்லாம் காட்டுவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஹீரோக்கள் தான் நிறைய பேர் பெண்கள் விஷயத்தில் வீக்னஸாக இருந்திருக்காங்க. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குதுல்லன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் ஹீரோக்கள் மட்டும்தான் பல பெண்களோடு தொடர்பு இருக்காங்க அப்படின்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல வில்லன் நடிகர்களும் அப்படி இருந்திருக்காங்க. ஒரு சில வில்லன்கள் வேண்டுமானால் அதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கதாநாயக நடிகர்லேயும் அப்படி விதிவிலக்காக இருக்கின்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள். நடிகர் விஜயை அரசியலுக்கு வர வைத்தது ஜெயலலிதாவா ஸ்டாலினான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயை அரசியலுக்கு வர வைத்தது ஜெயலலிதாவும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை. காலம். திருப்பூர் சுப்பிரமணியம் கூலி படத்தை நல்ல ப்ராஃபிட் படம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமேசான் பிரைமில் அதிகமாக பார்க்கப்பட்ட படமாகவும் கூலி படம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரீசெண்டாக தனஞ்சயன் இன்டர்வியூவில் கூலி படம் தோல்வி படம்னு பேசியிருக்கீங்க. இதற்கு காரணம் என்னன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. கூலி எவ்வளவு அதிகமான பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவு செலவழித்து ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த பட நிறுவனத்தினர் எதிர்பார்ப்பாங்க. அந்த லாபத்தை பெற்றுக் கொடுக்காத படம் தோல்வி படமா வெற்றி படமா? நடிகர் CL ஆனந்தன் தமிழில் எத்தனை படம் ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஆனந்தன் 10க்கும் மேற்பட்ட படங்கள்லேயே கதாநாயகனாக நடித்திருக்கிறார். மன்னன் படத்தோடைய கிளைமேக்ஸில் விஜயசாந்தி MD வேலையை விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுவாங்க. இந்த மாதிரியான கிளைமேக்ஸுக்கு அந்த காலத்தில் எந்த எதிர்ப்பும் வரலையான்னு பாண்டிச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வலைதளங்களுடைய ஆதிக்கம் இந்த அளவு இல்லை. வலைதளங்களில் விவாதிப்பவருடைய எண்ணிக்கையும் இந்த அளவு இல்லை. அதனால் மன்னன் திரைப்படத்தில் அந்த காட்சி எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகவில்லை. பாரதி ராஜா அவர்களுடைய எந்த படத்தை பார்ட் 2 எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய படங்களில் 2ஆம் பாகம் எடுக்கணும்னா அலையில் உள்ள படத்தை எடுக்கலாம், மண்வாசனை படத்தையும் எடுக்கலாம். மியூசிக் டைரக்டர் தாய் அன்பன் பற்றி ஏதாவது தகவல் ஷேர் பண்ண முடியுமான்னு ராசிபுரத்துலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் தாய் அன்பன் சென்னையில் தான் இருக்கார். மிகச்சிறந்த இசையமைப்பாளர். இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திரையுள்ளவர் எல்லோருக்குமே சரியான வாய்ப்புகள் அமைஞ்சிறதில்லை அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளராகத்தான் தாய் அன்பனையும் நான் பார்க்கிறேன்.
பாடலாசிரியர் அறிவுமதி அவர்களுக்கு எதனால பட வாய்ப்புகள் அதிகமாக வரலன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் அறிவுமதிக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் சினிமாவில் தொட்டு கொஞ்சம் விலகி இருக்கார். இன்றைக்கும் அறிவுமதி நான் பாடல் எழுத தயார் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 10-15 படங்களிலே பாடல் எழுதக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். புலியூர் சரோஜா, எம்என் ராஜம், விஜயகுமாரி இவங்களுக்கெல்லாம் எதனால் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்படலை, தமிழ் சினிமாவும் சரி அரசாங்கமும் சரி இவங்களை சரியாக கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த விருதுகளை பொறுத்தவரையிலே திட்டமிட்டு யாரையும் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது போன்று பல பேருடைய பெயர்கள் விடுபட்டு போயிருக்கின்றன. சிவா மனசுல சக்தி படத்துக்கு அப்புறம் விகடன் டாக்கீஸ் ஏன் வேற எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவா மனசில் சக்தி படம் வெளியான போது அந்த படம் எப்படி திரையரங்குகள் ஓடுகிறது, எப்படிலாம் ஜனங்க பார்க்க வராங்க அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையே அமைச்சிருந்தாங்க ஆனந்தோட நிறுவனத்திலிருந்து. அப்போ தான் இந்த திரையரங்களை சரியாக கணக்கு காட்டுறதில்லைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது. இதனால் பல தியேட்டர் அதிபர்களோடு கூட அவர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்தன. அதன் காரணமாக தான் அவங்க படம் எடுக்கிறதே அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் படையப்பா படத்தோடைய ரைட்ஸை இன்னும் நான் யாருக்கும் விற்கலன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எப்படி நம்ம இவ்வளோ நாளாக சன் டிவி KTVயில் படத்தை பார்த்தோம், இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பாவுடைய சேட்டலைட் உரிமையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சன் டிவிக்கு ரஜினிகாந்த் கொடுத்துருந்தார் அப்படின்றது தான் உண்மை. அதன் காரணமாக தான் KTVயில் அந்த படம் அப்போ ஒளிபரப்பானது. அதுக்கு பின்னால் யாருக்கும் அந்த படத்தினுடைய ஒளிபரப்பு உரிமையை தரல. அதே மாதிரி எந்த OTT நிறுவனத்துக்கும் அந்த படத்தினுடைய உரிமைகளை ரஜினிகாந்த் தரல. அதன் காரணமாக தான் இப்போ படையப்பா வெளியான போது மிகப்பெரிய வசூலை வாரி குவித்தது, இன்னும் குவித்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் படங்களில் நடிச்சிருக்க ஜஸ்டின் சிவாஜி படங்களில் நடிச்சிருக்காரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய பல படங்களில் அவரோடு இணைந்து நடித்த ஸ்டன் கலைஞரான ஜஸ்டின் ஒரு சில படங்களில் சிவாஜியோடும் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் ஆக்ஷன்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படி இருந்தும் ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற பட்டம் எப்படி அர்ஜுனுக்கு போனதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்துடைய படங்களில் ஆக்ஷன் காட்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் அவர் ஆக்ஷன் படங்களில் மட்டும் நடித்ததில் பல குடும்ப படங்கள் நடித்திருக்கிறார். அதிலெல்லாம் ஆக்ஷன் காட்சிகள் வரும்போது தன்னுடைய திறமையை காட்டுகின்ற ஒரு நடிகராகத்தான் அவர் இருந்தார். ஆனால் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர் நடித்த பல திரைப்படங்கள் ஆக்ஷன் திரைப்படங்கள். அதன் காரணமாக தான் ஆக்ஷன் கிங் என்ற பட்டம் அர்ஜுனுக்கு வந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை தந்திருக்கிறார். பல பேரை பட தயாரிப்பாளராக்கியிருக்கிறார் அப்படின்ற பாராட்டுக்கள்லாம் அவருக்கு உண்டு. அப்படின்னாலும் அவருடைய திரைப்படங்கள் வாரத்துக்கு ஒன்று வந்தபோது அது விமர்சனத்துக்கு ஆளானது அப்படின்றது தான் உண்மை. அதை பற்றி அந்த காலகட்டத்தில் வெளியான பொம்மை, பேசும்படம் போன்ற பத்திரிகைகள் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கடுமையாகவே ஜெய்சங்கரை விமர்சித்தன. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பேசும்படம் பத்திரிகையுடைய ஆசிரியர் குழுவில் இருந்தவர்கள், பொம்மை பத்திரிகையுடைய ஆசிரியர் குழுவில் இருந்தவர்கள்லாம் ஜெய்சங்கருக்கு மிகச்சிறந்த நண்பர்கள். அப்படி இருந்தும் ஒரு கட்டத்தில் இதை எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆனார்கள். அதை பற்றியெல்லாம் ஜெய்சங்கர் வருத்தப்படல. அந்த கட்டுரைகளை எழுதினவங்க எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். என்னுடைய நலனை மனதிலே வைத்து கொண்டு தான் அந்த மாதிரி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்க என்னுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். எல்லா தயாரிப்பாளரும் என்கிட்ட வரும்போது அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை வரைக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு வர்றதில்லை. அடுத்த மாதத்தில் ஒரு 4 நாள் கொடுக்க முடியுமா, 2 நாள் கொடுக்க முடியுமான்னு தான் கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட அப்படியெல்லாம் என்னால் 2 நாள் காட்சி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கலன்னா எங்களால் படத்தை ஆரம்பிக்க முடியாது, படத்தை ஆரம்பிக்க முடியலன்னா எங்களால் வாழ்க்கையை நடத்த முடியாது, 2 நாள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பூஜை போட்டு ஆரம்பிச்சிடும், அப்புறம் மெல்ல மெல்ல படத்தை எடுத்துருவோம் என்கிறார்கள். அவர்களுக்கு உதவுறதுக்காக தான் நான் அப்படிப்பட்ட படங்களை ஒத்துக்கிறேன். அந்த படங்களை இயக்குகின்ற இயக்குநர்கள் ஒரு 10-15 நாள் தொடர்ந்து நடிகர்களுடைய காட்சிட்டு இருந்தால் தான் நல்லபடியாக படத்தை உருவாக்க முடியும். 2 நாள் 3 நாள் காட்சிட்டு வாங்கினா எப்படி நல்ல படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது மாதிரி படங்கள் உருவாகாது. படம் ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாரும் எப்படியாவது படத்தை ஆரம்பித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அந்த படத்தை பற்றி விமர்சனம் என் தலையிலே வந்து விழுகிறது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அந்த விமர்சனங்களுக்கு பதில் தந்திருக்கிறார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.